கிரகம். சரிங்களா? கேது வந்து நெறைய பேர் வந்து ஜோதிடத்த வந்து புதன் நெனச்சுட்டு இருக்காங்க. பட் புதன் வந்து ஒரு மொழிக்கான கிரகம். படிப்பறிவுக்கான கிரகம். படிப்பறிவு நல்லா படிக்கிற பசங்க அப்படின்னு நம்ம நெனைக்கிறது எல்லாமே என்னன்னா, தியரிய படிச்சு, படிச்சு, படிச்சு அது வழியா இருக்கிறவங்க. ஸோ அந்த மாரி பசங்களுக்கு வந்து புதன் சூப்பரா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல நார்மல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற பசங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்க. அதே மேத்ஸ் நல்லா போடுற பசங்க அது ஒரு தனி கேட்டகரியா இருக்கும். நார்மலா படிக்கிறவங்க எல்லாருக்கும் மேத்ஸ் வரணும்னு அவசியமே இல்ல. மேத்ஸ் வரவனுக்கு எல்லா படிப்பும் வரணும்னு அவசியமே இல்ல. சரிங்களா? ஏன்னா அந்த மேத்ஸ்ன்னு வரும்போது மட்டும் அது வந்து ப்ராப்ளம் சால்விங் ஏரியாக்குள்ள போகுது. அது வெறும் தியரி கிடையாது. அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுத முடியாது. புதன் வந்து மனப்பாடம் பண்ற கிரகம். சரிங்களா? அத வந்து ஜோதிடத்தோட எப்படி கலந்தாங்கன்னு தெரியல. ஜோதிடம்ங்கிறது முழுக்க முழுக்க நம்ம வந்து என்ன சொல்றது? ஒரு இன்ட்யூஷன் அங்க வேலை செய்யும். ஒரு ப்ராப்ளம் சால்விங் வேலை செய்யும். இது எல்லாமே ஜோதிடம் வந்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அ கேதுவுக்கு தான் காரகமா வரும். ஸோ அதனால ஜோதிடர்களே கேது தான். அதனால ஜோதிடர்கள் நெறைய பேர் வந்து கேதுவ வச்சுட்டு கேதுவ சொல்லி கேதுவுனால மக்கள பயமுறுத்துறது அவசியமே இல்ல. ஏன்னா, சொல்லக்கூடிய ஜோதிடரே கேது காரகம் உள்ளவரா தான் இருப்பாரு பெரும்பாலும். கேது காரகம் இருந்தா தான் ஜோதிடம் நல்லா பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ ஏன்னா அப்பதான் டீப்பா திங்க் பண்ண முடியும். அனலைஸ் பண்ண முடியும். ஒருத்தருக்கு சொல்றோம், பலன் சொல்றோம். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு திரும்ப வந்து பார்க்க முடியும். அந்த அது இது எல்லாமே அனலைசிஸ்க்கு எல்லாத்துக்குமே கேது தான் காரகம்.